அன்றாமின் உள்ளங்களே, இன்றைய தம்மபத பாடங்கள். மார்க்கங்களில் அட்டாங்க மார்க்கமே சிறந்தது. வாய்மைகளில் 4 வாய்மைகளே சிறந்தவை. சீலங்களில் வைராக்கியமே சிறந்தது. மக்களில் ஞானக்கண் உடையவனே சிறந்தவன். இது முதல் பாடம். இதுதான் மார்க்கம். அறிவை புனிதமாக்க வேறு வழி இல்லை. இதையே பின்பற்றுக. மாறனை வெல்ல இதுவே ஏற்றது. இதுவே 2வது பாடம். இந்த மார்க்கத்தில் சென்றால் உன் துக்கங்கள் தொலையும். சதையில் தைத்துள்ள முட்களை நீக்கும் வழியை அறிந்ததும் நான் இந்த மார்க்கத்தை உபதேசிக்க நேர்ந்தது. 3வது பாடம். நீயேதான் முயற்சி செய்ய வேண்டும். ததாகதர் உபதேசம் மட்டுமே செய்வார். இந்த மார்க்கத்தில் இறங்கி தியானத்தில் ஆழ்ந்தவர்களுக்கு மாறனுடைய பந்தங்கள் விலகும். இது 4வது பாடம். மிக அற்புதமான ஒரு பாடம் இன்றைய பாடம். மாறனுடைய பந்தங்கள் விலகும். மாறன் என்று சொன்னால் நாம் எப்படி வேண்டாமல் எடுத்துக்கொள்ளலாம். கிறிஸ்துவ மதத்திலே சாத்தன் என்று சொல்லப்படுவது இப்படி எடுத்துக்கொள்ளலாம். மாயை என்று எடுத்துக்கொள்ளலாம். மாறன் என்றால் யமன் என்று எடுத்துக்கொள்ளலாம். மரண தருபவன் என்பதை எப்படி வேணால் எடுத்துக்கொள்ளலாம். ஆகக்கூடி இங்கே புத்த மதத்திலே மாறன் என்பதே அங்கே கிறிஸ்தவ மதத்தில் எப்படி சாத்தன் என்று வருகிறதோ அதே போல் இங்கே மாறன் என்று வரும். அந்த தீமைக்கு தூண்டி விடுகிறவன், தவறான வழிமுறைகளை தூண்டி விடுகிறவன் என்று பொருள். அவனுடைய பந்தங்கள் விலகும் என்று சொல்கிறார். அப்படியானால் அது ஒரு பீயிங் என்று சொல்கிறார். இந்த பந்தங்களை துன்பங்களை ஏற்படுத்துவதெல்லாம் அது ஒரு பீயிங் தனியாகவே இருக்கிறது. அதுதான் இவ்வளவு வேலையும் செய்கிறது. அதற்கு பெயர் மாறன் என்று வைத்து அதனுடைய பந்தங்கள் விலகும் என்று அப்படி போனால் அது பக்தி மார்க்கத்துக்கு போய்விடும். அது ஆனால் பொதுவாக தத்துவங்களாக எடுத்துக்கொண்டும் செய்யலாம். எப்படி பார்த்தாலும் நாம் இப்பொழுது எங்கு இருக்கிறோம் என்றால் பந்தப்பட்ட நிலையில் இருக்கிறோம். பந்தப்படுதல் என்றால் அடிமைப்பட்டு இருத்தல். எதற்கு அடிமைப்பட்டு இருக்கிறோம் என்றால் துன்பத்திற்கு அடிமைப்பட்டு இருக்கிறோம். துன்பங்களை இன்பங்கள் என்று நினைத்து கொண்டு வாழ்கிற ஒரு மக்கள் கூட்டமாக இன்றைய சமுதாயமே இருக்கிறது. அடுத்த தலைமுறை பிறந்து வரும்பொழுதும் அது முந்தின தலைமுறை வாழ்வதை பார்த்து அதுவும் அந்த துன்பமான வாழ்க்கையை இன்பமான வாழ்க்கையை நினைத்து கொண்டு அதே பாதையிலே போட்டி பொறாமையோடு வாழ்ந்து அதிலே ஜெயித்து காட்டி அதிலே பணம் காசு என்று அப்படியே போய்கொண்டிருக்கிறது. உலகமே அப்படி போய்கொண்டிருக்கிறது பெரும்பாலும். அதனால் அது ரொம்ப கடுமையாக இருக்கிறது. இது துன்பம்தான், இது பந்தம்தான், இதிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் தான் என்ற ஒரு அடிப்படை எண்ணம் கூட மக்களுக்கு வர முடியாமல் இருக்கிறது. அதனால தான் உபதேசங்கள் தேவைப்படுகின்றன. அது எடுத்து சொல்ல வேண்டியது இருக்கிறது. மக்கள் தாங்கள் துன்பமான வாழ்வை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை கூட அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அதை தான் சொல்கிறார் புத்தர் அடிக்கடி. அவர்கள் துன்பத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதே அவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. பக்கத்து வீட்டுக்காரனை விட நாம் வசதியாக இருக்கிறோம், எதிர்த்து வீட்டுக்காரனை விட நாம் நல்லா இருக்கிறோம், அப்படியே தான் இருக்கிறார்களே தவிர துன்பமான வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதில் அவர்களை உணர்த்தி விட்டால் அவர்களே விடுதலைக்கு பாடுபடுவார்கள். அப்படியானால் விடுதலை என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இன்பம் இருக்கிறது. அதைத்தான் மக்களுக்கு சொல்லி தந்துவிட்டால் அவர்கள் அதை நோக்கி பயணப்படுவார்கள் என்று அவர் புத்தருடைய அடிப்படையான ஒரு நோக்கம். அதனால் இந்த மாறனுடைய பந்தங்களினால் இந்த அளவிற்கு எல்லா விதமான துன்பங்களோடு மக்கள் அவள் இன்பங்கள் என்று நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த மார்க்கத்தில் சென்றால் உன் துக்கங்கள் தொலையும் என்று சொல்லுகிறார். துக்கங்கள் தொலைகின்ற மார்க்கத்தை சொல்லித் தருகிறார். அதற்காகத்தான் வருகிறது. அப்படியானால் ஏன் பெரிய கூட்டம் சேரவில்லை? ஏன் அவ்வளோ பெரிய கூட்டம் அதிலிருந்து விடுதலைக்கு பாடுபடவில்லை என்றால் இதே காரணம்தான். தாங்கள் துக்கத்தில் வாழ்கிறோம் என்பதை கூட மக்கள் இன்னும் உணராமல் இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் வாழ்கின்றது துக்கமான நிலை என்றும் இந்த துக்கமற்ற வாழ்வு ஒன்று இருக்கிறது என்றும் அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும், புரிய வைக்க வேண்டும். அவர்களுக்கு புரிய வைத்து விட்டால் அவர்களே போராடி விடுதலை பெற்று விடுவார்கள்.
அதனால் தான் அந்த முயற்சி சொல்கிறார். அதை எப்படி சொல்லுகிறார்? சதையில் தைத்துள்ள முட்கள். அந்த துக்கங்கள் எல்லாம் சதையில் தைத்துள்ள முட்கள், அவைகளை நீக்கும் வழியை அறிந்ததும் நான் இந்த மார்க்கத்தை உபதேசிக்க நேர்ந்தது. அதை நீக்கும் வழியை புத்த பகவான் தெரிந்து கொள்கிறார். தெரிந்து கொண்டவுடன் முதலில் பாடுபட்டு அதை தெரிந்து கொள்ள முயற்சிக்கிறார். அதற்கு பிறகு தெரிந்து கொள்கிறார். அதற்கு பிறகு அதை நீக்கும் வழிமுறையை நான் அறிந்து கொண்டேன், அதனால் அதை உபதேசிக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். இதுதான் மார்க்கம். அறிவை புனிதமாக்க வேறு வழி இல்லை, இதையே பின்பற்றுக, மாறனை வல்ல இதுவே ஏற்றது என்று சொல்லுகிறார். இதுதான் மார்க்கம். மார்க்கம்னா இதுதான் மார்க்கம். அறிவை புனிதமாகணுன்றார். புரிகிறதா? அப்பொழுது அறிவை புனிதமாக்க வேண்டும், அப்பொழுதுதான் மாறனே வெல்ல முடியும். இப்போ அந்த அறிவு புனிதமற்ற அறிவாக இருக்குது. இப்பொழுது அறிவு இருக்கிறது எல்லோருக்கும், ஆனால் அது புனிதமற்ற அறிவாக இருக்கிறது. கோபம், தாபம், ஆசை, பொறாமை, இன்னும் என்னென்ன இருக்கிறதோ எல்லா புனிதமற்ற விஷயங்களிலிருந்து அறிவில் இருந்து வேலை செய்து அதற்காக இயக்குகிறது மனிதனை. அதனால் அறிவை முதல்ல புனிதமாக்க வேண்டும். அப்படி அறிவை புனிதமாக்க வேண்டும் என்றால் அப்பொழுது தான் மாறனை வெல்ல முடியும். மாறனை வென்றால் தான் துக்கங்கள் தொலையும், பந்தங்கள் விலகும். அப்படி அறிவை புனிதமாக்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும்? மார்க்கங்களில் அட்டாங்க மார்க்கமே சிறந்தது. வாய்மைகளில் 4 வாய்மைகளே சிறந்தவை. இந்த அட்டாங்க மார்க்கம் என்கின்ற 8 ஃபோல்டுன்னு சொல்லுகிறார்கள். 8 மடிப்புகள் உள்ள ஒரு மார்க்கமாக புத்த பகவானுடைய மார்க்கம் சொல்லப்படுகிறது. அது தனியாக நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளுங்கள். அது நல்லூக்கம், நற்செயல், நல்லெண்ணம், இதை மாதிரி வரும் 8 விதமான மார்க்கங்கள். 8 விதங்களை கொண்ட ஒரு மார்க்கம். அது பெரிய அளவிலே அதை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லை பின்னால் அதற்கு விளக்கங்கள் வரும். இந்த அட்டாங்க வாய்மைகளில் மார்க்கங்களில் இந்த அட்டாங்க மார்க்கமே சிறந்தது. வாய்மைகளில் 4 வாய்மைகளே சிறந்தவை. சீலங்களில் வைராக்கியமே சிறந்தது. மக்களில் ஞானக்கண் உடையவனே சிறந்தவன். அந்த 4 வாய்மைகளில் 4 வாய்மைகளே சிறந்த. இப்போது நம்ம அடுத்து நாம் படிக்க வேண்டிய பாடங்கள் இவை. அட்டாங்க மார்க்கம் என்றால் என்ன, 4 வாய்மைகள் எவை என்பவை நாம் அடுத்து மேற்கொண்டு படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். புத்த பகவான் என்ன சொல்லியிருக்கிறார், அட்டாங்க மார்க்கம் என்று எதை சொல்லுகிறார், 4 வாய்மைகளே என்று எதை அவர் சொல்லுகிறார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். சீலங்களில் வைராக்கியமே சிறந்தது. சீலமுடையவர்கள் என்று சொல்லுகிறோம். அந்த சீலங்களிலே வைராக்கியம்தான் சிறந்தது. வைராக்கியம்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆசையை துறந்து பற்றற்ற நிலையில் வைராக்கியமாக இருப்பது. ஆசைகளின் பின்னால் ஓடாமல், ஆசைகளை அனுபவிக்காமல், அவைகளை விலக்கி அவைகளை அனுபவிக்காமல் வைராக்கியமாக இருப்பது. அதுதான் சீலங்களில் வைராக்கியமே சிறந்தது. மக்களில் ஞானக்கண் உடையவனே சிறந்தவன். இதுதான் மார்க்கம் என்று சொல்கிறார். அட்டாங்க மார்க்கம் என்றால் நாம் அடுத்த வகுப்புகளிலே தெரிந்து கொள்ள வேண்டும். 4 வாய்மைகள் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அவைகள் சிறந்தவை. சீலங்களில் வைராக்கியம் சிறந்தது. மக்களில் ஞானக்கண் உடையவனே சிறந்தவன். இது கிட்டத்தட்ட இயேசுபிரான் சொல்வதோடு ஒப்பிடும். இயேசுபிரான் ஞானம் வராத நிலையிலே ஒரு நல்லவன் இருக்கிறான், ஞானம் வந்த ஒரு ஞானி இருக்கிறான். அவைகளை ஒப்பிட்டு ஒரு செய்தி ஒன்று கொடுக்கிறார் அவர். என்னென்றால், உலகத்திலே தலை சிறந்த நல்லவன், ஆனால் அவனுக்கு ஞானம் வரவில்லை. ஞானம் வந்தவர்களிலேயே கடையாந்திர ஞானி. அவன் ஒன்றும் பிரபலமாகல, இயேசுவை போலவோ புத்தரை போல பிரபலமாகல, ஒன்றும் இல்லை. ஆனால் ஞானம் வந்தது அவனுக்கு, அவ்வளோதான், கடையாந்திர ஞானி. ஆனால் இவன் மிக சிறந்த நல்லவன், காந்தியடிகள் அளவிற்கு மிகவும் புகழ் வாய்ந்தவன். அப்படி எடுத்துக்கொண்டால் இந்த கடையாந்திர ஞானி, இந்த ஞானம் வந்த இந்த கடையாந்திர ஞானி, ஞானம் வராத அந்த முதல் தரமான நல்ல மனிதனை விட 100 மடங்கு உயர்ந்தவன்னு சொல்கிறார். அது இயேசுபிரான் அளவுக்கு, அந்த அளவுக்கு ஒப்பிட்டு சொன்னவங்க யாருமே இல்லை. பட்டினத்தடிகள் சொல்கிறார், துறவிகளினுடைய
ரேஞ்சஸ் சொல்கிறார். அறந்தானியற்றும் அவனிலும் கோடி அதிகம் இல்லைன்னு துறந்தான்ற பாடலில் அவர் அது வரிசைப்படுத்தி காட்டுகிறார். ஆனால் இயேசுபிரான் சொல்கிறது ஞானம் வந்தவனுக்கும் ஞானம் வராத நல்லவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை அவர் அற்புதமாக சொல். அதை போன்றது தான் இது. மக்களில் ஞானக்கண் உடையவனே சிறந்தவன். இப்பொழுது இதில் கூட நான் பார்த்திருக்கிறேன், இந்த பாடத்தை எழுதும்போது இந்த பாடத்தை பதிவிட்டு இருக்கிறார்கள் அல்லவா இணையதளத்தில், அவங்களுக்கு ஞானம் வரல. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஞானக்கண் என்பதற்கு விளக்கம் போடுறாங்க. என்னன்னா கூர்மையாக பார்த்து அதில் உள்ள உண்மையை புரிந்து கொள்கின்ற நுட்பமான அறிவு, அந்த அறிவுக்கண் இருந்தால் அதான் ஞானக்கண் அப்படி போடுறாங்க. அப்போ அதில் அது வந்து தெரிகிறது. அதே போல் நான் பல இடங்களில் பார்த்துருக்குறேன். அந்த இறைவனை உணர்ந்தவர்கள் மகான்கள் சொல்லுகின்ற நேரடியான அந்த வாக்கியங்களுக்கும் அதை எடுத்து வைத்து கொண்டு அதற்கு கீழே ஞானம் வராமலேயே அதில் ஆர்வம் உண்டு நீண்ட நாள் அதிலேயே எல்லா விதமான ஆராய்ச்சியிலும் செய்து கொண்டு இருக்கிறவர்கள் கொடுக்குற விளக்கத்திற்கு வித்தியாசம் இருக்கிறது, வித்தியாசப்படுகிறது பார்க்கிறேன் நான். ரமணருடைய ஒரு கருத்தை கூட போட்டு அதுக்கு பிறகு அதற்கு கீழே ரமணர் இதைத்தான் சொல்ல வருகிறார், ஒருத்தர் முடிக்கிறார். அந்த கருத்து வரைக்கும் சரியாக இருக்கிறது. ஆனால் அதுக்கு அவர் கொடுக்குற அந்த விளக்கம் பார்த்தா அதை உணர்ந்தவர்களுக்கு அந்த வித்தியாசம் தெரிந்துவிடும். அது பார்த்தா சரியாகவே இல்லை. ஆனால் அந்த கீழே கொடுக்குற கருத்து அவருடைய நிலைக்கு கூட இல்லாத மற்றவர்களுக்கெல்லாம் கவர்ச்சிகரமாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இப்படி தான் போய்கொண்டிருக்குது அந்த சமயம். மதம் என்பதே அந்த மதத்தை அதில் வந்து முக்கியத்துவமும் கூட வச்சுக்கிறவர்களுடைய விளக்கங்கள் எப்படி போகிறது என்றால் அவர்களை விட டம்மியானவங்கிட்ட அவருடைய விளக்கங்கள் எடுபடுகின்றன, இவ்வளோதான். ஆனால் அது பல இடங்களே தவறாகவே இருக்கிறது. அதனால தான் அந்த உயர்நிலை எட்டி பிடித்தவர்கள் எத்தகைய உபதேசம் செய்தாலும் முதலில் நீ அந்த நிலை எட்டிப்பிடி என்று தான் சொல்லுவார்கள். முதலில் நீ தெரிந்து கொள், அதற்கு பிறகு மற்றவர்கள் சொல் என்று தான் சொல்லுவார். ஏன்னா அதான் சரியாக இருக்கும். எனது குருநாதர் இந்த பிறவிலே பிரம்மேந்திர என்னை அப்படித்தான் வளர்த்தார். பகவத்கீதை புத்தகம்லாம் நானும் நிறைய விளக்கெல்லாம் சொல்லியிருந்தேன் எல்லாருக்கும். அதெல்லாம் நிறுத்துன்னு சொல்லி உனக்கு ஞானம் வந்த பிறகு நீ எடுத்து சொல்லுன்னு சொல்லிட்டு சொன்னார். அதுக்கு பிறகு தான் அது புரிகிறது ஏன் சொன்னார், அவ்வளோ பெரிய மகான் ஏன் சொன்னார்ன்னு. அப்போ தான் புரியும். ஏன்னா ஞானம் வந்தவர்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் அல்லது தமிழிலே சொல்லலாம், அவர் ஞானம் வந்தவருடைய அந்த கருத்துக்கள், அதை ஞானம் வராதவர்கள் அதை எடுத்து விளக்குகின்ற அந்த விளக்கங்கள் ரெண்டுத்திற்கும் எங்கேயோ இருக்குது வித்தியாசம். ஆனால் அவர்கள் அளவிற்கு கூட அந்த படித்து அதை பற்றி ஆராய்ச்சி இல்லாத மற்றவர்களுக்கு அது பிடித்திருக்கிறது, அது கவர்ச்சிகரமாக இருக்குது, அது ரொம்ப அருமையாக இருக்கிறது, பாராட்டுகிறார்கள். இதை நேரடியாக பார்க்கிறேன் நான். அதே போல் தான் மக்களே ஞானக்கண் உடையவனே சிறந்தவன் என்பதற்கு ஞான அனுபூதி கைவரப்பெற்ற ஞானக்கண் திறக்கப்பெற்றவன் என்பது மட்டும்தான் சரியான ஒரு விளக்கமாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் வராத அந்த அனுபவம் இல்லாத தொட்டு இவருடைய யூகம் ஞானக்கண்ணு ஒன்று தனியாக இல்லை, அதை வந்து எதையும் கூர்ந்து அதனுடைய உண்மை பொருளை ஆழ்ந்து அறிகின்ற ஒரு அறிவைத்தான் அவர் சொல்லுகிறார். அப்படியே கொண்டு வருவாங்க. அதுதான் அந்த இடத்துல அது இரண்டிற்கும் உள்ள ஒரு வித்தியாசம். அதனால் நீங்கள் அது பின்னால் கூட போகக்கூடாது. அதனால தான் அரேபிய மதங்களில் அது ரொம்ப கடுமையாக்குறாங்க. பைபிள் வசனம்னா பைபிள் வசனம் தான், அதில் நீ எதுவும் சேர்க்கவும் கூடாது எடுக்கவும் கூடாது, கடுமையாக்குறாங்க. குரான் வசனம்னா குரான் வசனம் தான், அதில் நீ எதுவும் சேர்க்கவும் கூட எடுக்கவும் கூடாது. ஏன் கடுமையாக்குறாங்கன்னா இதை பின்னால் வரவன் அதில் சேர்க்கறது எடுக்கிறதுன்ற பேரில் அதை கெடுத்து விட்ருவோம். அவங்க கடுமை அப்படி இருந்த கூட பைபிளில் நிறைய இடத்துல கெட்டு போச்சு. இப்போ வர பைபிள் எல்லாம் அவங்க கொஞ்சம் மாற்றி இப்படி இருக்காது அப்படி இருக்காது சொல்லிட்டு அந்த பல பிறவிகள் என்றதுக்கு அதுக்கான ஆதாரங்கள் கிடைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்னுடைய அதிர்ஷ்டம், நான் சின்ன வயசுலேயே என்னுடைய கிறிஸ்தவ நண்பர் வாங்கி கொடுத்த பைபிள் இருந்து பழைய பைபிள், அது பிரிக்கவே எனக்கு அதில் இன்னும் இருக்குது. அப்புறம் அது சம்மந்தமாக இணையதளத்தில் பார்க்குறேன், அதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறான். ஏன்னா அது வந்து மறுபிறவிகளுக்கு அது வந்து குழப்புது. அது அவனுடைய பார்வையில் அது வந்து அந்த காலத்தில் யாரும் சேர்த்துட்டு இருக்கிறான் அப்படி போகிறான் அவன். அதனால் தேவையில்லை, அது எடுத்துகிட்டா தான் சரியாக இருக்கும் பைபிள். ஏன்னா மனிதன் ஒரு முறை தான் பிறக்கிறான்றதை அது நிரூபிக்கிறத எடுக்கிறான். ஆனால் எல்லாமே இப்படி தான்.
எல்லா உண்மைகளும் நம்முடைய இந்த மதத்தில் இவனுக்கு சொருவனானுங்கள 4 ஜாதி நானே படைத்தேன் கிருஷ்ணரே சொல்கிற மாதிரி சொருவிட்டானுங்க. இதே போல் எல்லாத்துலேயும் செய்வான். அது புத்த மதமாக இருக்கட்டும், அதுவாக இருக்கட்டும், அதிலிருந்துலாம் விடுபட்டு நீந்தி வரணும். சாதாரண மக்கள், பக்தி உடையவன், இறைவனை தேடுகிறவன், இந்த குழப்பங்கள்லேருந்துலாம் நீந்தி வரணும். அதனால தான் அது பெரிய டாஸ்க்காக மாறிடுது. அது பெரிய கஷ்டமான விஷயம். ஏன்னா எல்லாமே சேர்ந்து அவனை குழப்பிடும். நானே அதெல்லாம் உண்மை நினச்சிருந்தேன். எனக்கு கிருஷ்ணர் மேலே இருக்கிற பக்தினால் கிருஷ்ணர் சொல்லிக்கிறா பண்ணால் செய்கிறது, 4 ஜாதியை படிச்சுட்டேன்டா, அப்போ நம்ம அந்த ஜாதியை ஏற்றுக்கு தான் வாழணும், இப்படி தான் நினைத்து கொண்டிருந்தேன் நான். ஏன்னா விஷயம் பிரம்மேந்திரர் வந்து அதே பிராமண ஜாதியில் சொல்லவே அவர் பிராமண துவேஷத்தில் சொல்கிறார் அப்படிலாம் சொல்ல முடியாது. உடனே எனக்கு அது அழகாக கொண்டு வந்து நிரூபித்தம் காட்டி என்னை அதிலேருந்து விடுவிச்சு விட்டார் அவர். அந்த அதிர்ஷ்டம் எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால் நான் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. எந்த வித சாஸ்திரமோ புஸ்தகமாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய அந்த ஒரிஜினல் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க இல்லையா, அந்த அடிப்படையான கருத்துக்கள் அவைகளை சரியாக மற்ற விலங்குகளை படிங்க. ஆனாலும் அது அது வந்து இறைவனை உணர்ந்தவர்கள் அல்லது அந்த நிலையை எட்டி பிடித்தவர்கள் சொல்லிக்கிற விளக்கமாக இருந்தால் மட்டும்தான் சரியாக இருக்கும். அதுக்கு தான் அதிர்ஷ்டம் தேவைப்படுது. ஒருவேளை நீங்கள் அதெல்லாம் இல்லாத வெறும் அறிவை மாத்திரம் வைத்து அவங்க கோத்து இங்கே கோத்து ஒரு முடிவுக்கு வருகிறவர்கள் தீர்மானத்துக்கு வந்து எழுதுவார்கள். அவைகளை படித்து விட்டால் அது திசை தப்பி போய்விடும். அதிலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இது அருமையான ஒரு பாடம். முடிந்தால் அடுத்த பாடத்தில் அந்த அட்டாங்க மார்க்கம், 4 வாய்மைகள், இதை பற்றி நான் அதை சொல்லுகிறேன். மார்க்கங்களில் அட்டாங்க மார்க்கமே சிறந்தது. இதுதான் மார்க்கம், அறிவை புனிதமாக்க ஒரு வழி இல்லைன்னு சொல்கிறார். இதையே பின்பற்றுக. நிறைய இருக்குது, பார்க்குறதுக்கு ஒரு சாதாரண பாடம் மாதிரி இருக்குது. ஆனால் இதில் எவ்வளோ விஷயம் இருக்கிறது பாருங்கள். மாறனுடைய பந்தங்கள்லேருந்து நாம் விலக வேண்டும் இருக்குது, துக்கங்கள்லேருந்து நாம் விடுபட வேண்டும் என்று இருக்கிறது. சதையில் தைத்துள்ள முட்களைப் போல இருக்கின்றன இந்த துக்கங்கள், அவைகளை நீக்கும் வழியை நான் அறிந்து கொண்டேன், அதனால் உங்களுக்கு நான் அதை உபதேசிக்கிறேன் என்று புத்தர் சொன்னது இருக்கிறது. இதில் இவைகளில் விடுபட வேண்டுமென்றால் அறிவை புனிதமாக்க வேண்டும் என்ற தகவல் அதில் இருக்கிறது. அறிவை புனிதமாக்கினால்தான் மாறனை வெல்ல முடியும், இல்லை என்றால் வேறு வழியே இல்லை என்று இருக்கிறது. இவ்வளோ விஷயமும் இருக்கிறது. எந்த மார்க்கம் என்றால் இதுதான் மார்க்கம், அட்டாங்க மார்க்கம், அதுதான் சிறந்த மார்க்கம். வாய்மைகளில் 4 வாய்மைகளே சிறந்தவை. சீலங்களில் வைராக்கியமே சிறந்தது. மக்களில் ஞானக்கனுடையவனே சிறந்தவன். இந்த விஷயங்களை நீங்கள் மறக்கக்கூடாது. மறக்காமல் இருந்து இவைகளை பின்பற்றி அறிவை புனிதமாக்க வேண்டும், வேறு வழியே இல்லை. அப்புறம் நாங்கள் கொஞ்சம் உலக வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறோமே, நாங்கள் கொஞ்சம் ஆசைபாசத்தில் இருந்துக்கிறோமே அப்படின்னா இருந்துக்கலாம். ஒரு வேளை ஏதாவது ஒரு காலத்தில் உங்களுக்கு தோணலாம். ஏன்னா உடனடியெல்லாம் இதெல்லாம் தோணாது. பிரம்மேந்திரர் சொல்லுவார், இங்கே புத்தூர் கட்டு போடப்படும் போர்டு போட்டிருந்தா அதுக்காக கை கால் நல்லாக்கிறவங்களாம் போய் போட்டுக்க முடியுமா அங்கன்னு கேட்பார். அதே போல் ஒரு சமாதானம், ஒரு துக்க நிவர்த்தி வேணும் இருக்கிறது என்பதற்காக அவன் துக்கப்படாத போய் ஏன் அதுக்கிட்ட போகிறான்? அதனால் அதுக்கும் ஒரு வாய்ப்பு வரும். திடீர்னு அந்த உலக வாழ்க்கை வந்து சலிப்பு தட்டும், அதில் ஒரு விரக்தி ஏற்படும், பிடிக்காமல் போயிடும். அந்த நேரத்தில் இது உபயோகப்படும். அவங்களுக்கு மட்டும்தான் இதெல்லாம் உபயோகப்படும். அப்போ தான் அவங்களுக்கு வைராக்கியெல்லாம் வந்து என்னத்துக்கு இதை வாழ்வானா, இது என்ன இப்படி தான் வாழ்ந்து தான் தொலைக்கணுமா? எனக்கு அப்படிலாம் தோணிச்சு. எல்லாரும் மாதிரி இதே மாதிரி படித்து வேலைக்கு போய் கல்யாணம் பண்ணி குழந்தை கூட்ட பற்றி வளர்த்து அப்புறம் செத்து போகிறது, இவ்வளோ தான் நான் வாழ்க்கையே, இதுக்கு மேலே கிடையவே கிடையாது. அப்படியே இருந்தது சின்ன வயசுலேருந்தே. அது பிறகு இவைகளெல்லாம் கையில் கிடைக்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாக இருக்கிறது. விடுதலை மார்க்கம் இருக்கு. அதே போல் அவங்களுக்கு ஏதாவது ஒரு காலகட்டத்திலே அது தோன்றிவிட்டால் அதுக்கு புண்ணியத்தை தான் தோணுன்னு சொல்கிறாங்க. புண்ணியம் இருந்தால்தான் அதையெல்லாம் தோணும். அதனால தான் நல்ல காரியம், நீ உலக வாழ்க்கையை வாழ்ந்தால் கூட புண்ணிய காரியமாக செய்யுங்க, பாவம் செய்யாதீங்கலாம் ஏன் சொல்லிக்கினே வராங்கன்னா, புண்ணியம் நிறைய சேர்ந்தால் தான் உலக வாழ்க்கையிலேருந்து இது பிடிக்காமல் போய்டும். எங்கேயாவது ஒரு இடத்துல சலிப்பு தட்டி விடுதலை மாறுது. சோம்பேறி போவான், இது பிடிக்கலன்னு அவன் சோம்பேறியாக துண்டு தூங்குவான். அவனுக்கு இல்லை, அது கிடையாது புண்ணியம். இது விடுதலை மார்க்கத்தை தேடுவான். வேறு இருக்கிறதா உண்மையிலே வாழ்க்கையின் அர்த்தம் என தேடி அதிலே அவன் நடை போட்டால் இவைகள் எல்லாம் பயன்படும். அது மாதிரி நிலை உங்களுக்கு எந்தாவது ஒரு காலகட்டத்தில் ஏற்படலாம். நீங்கள் செயற்கை வர்றதை நானே விரும்பலை. இதே 20 வருஷத்தில் நான் ஒருத்தர் கூட சன்னியாசி ஆகலை. நீங்கள் நல்லா பார்க்கலாம்.
ஒருத்தர் கூட காவி கொடுத்து நீ சன்னியாசம்னு சொல்லவே இல்லை. ஏன்னா அது செயற்கையாக பயிற்சி கொடுத்து செயற்கை உற்பத்தி செய்யறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. சொல்லிக்கொண்டே இருப்போம். எங்கேயோ ஒரு காலகட்டத்தில் எங்கே ஒரு இடத்துல ஒரு பொறி தட்டும் பொழுது அப்போ அவங்க எழுந்து நிற்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்க இருக்கிறாங்க கடவுள் மார்க்கத்தில். அந்த என்னுடைய பழைய இப்போ முற்பிறகுகளில் தொடர்புடையவங்க வந்து சேர்ந்துருக்க தொட்டு அவங்களுக்கு ஒரு நொடியில் பிக்கப் ஆகுது. பார்க்குறோம் அவங்க போயினே இருக்கிறாங்க. கடவுள் அருள் எல்லாமே சித்தர்கள் தொடர்பு எல்லாமே வருது. நான் ஔவையார் பிறவியை கூட நான் வெளியில் சொல்லாமல் வச்சுருந்தேன். அவங்க எனக்கு சொல்கிறாங்க, சித்தர் கனவுல சொன்னார் தாசர் ஔவையார்னா எப்படி சாமி அதுன்னு சொல்கிறாங்க. அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் ஆமான்றேன் நான். அந்த அளவுக்கு இப்போ இருக்கிறது பாரு அவங்களுக்கு. அதுதான் எனக்கு பிடித்திருக்கு. இயற்கையான வளர்ச்சி. அது இயற்கையாக அவங்களுக்கு பொறி தட்டி அவங்கவுங்களுக்கு ஆர்வம் வரும்போது அதே போல் தான் இந்த புத்த மார்க்கம் வைராகியம் எல்லாமே சொல்லுகிறேனே தவிர என்னால் செயற்கையாக பயிற்சி கொடுக்க முடியாது. அதில் எனக்கு ஆர்வம் இல்லை. திடீர்னு உங்களுக்கு ஒரு புண்ணியம் இருந்தால் உங்களுக்கு இயற்கையாக உங்களுக்கு விடுதலை மார்க்கத்தை தேடணும்னு சொல்லி வந்து நீங்களே தேடுவீர்களே. ஆனால் அப்பொழுது இது உபயோகப்படும். இப்பொழுது நான் கொடுப்பது எல்லாமே தகவல் அறிவு தான். அதை தான் இவர் சொல்கிறார், நீயே தான் முயற்சி செய்ய வேண்டும். ததாகதர் உபதேசம் மட்டுமே செய்வார். அதுக்கு சரியாக இருக்கிறது பாருங்கள். உபதேசம்தான் செய்வாங்களே தவிர நீங்கள் தான் முயற்சி செய்ய வேண்டும். உங்களுக்கு ஆர்வம் வந்து நீங்கள் முயற்சி செய்தால்தான் விடுபடுவதை தவிர புத்தர் அந்த இதுவை ஏற்றுக்கிட்டதே இல்லை. நான் புத்தன் சரணம் கச்சாமின்னு சொல்லிட்டு நான் அப்படியே சரணம் அடைஞ்சிட்டேன், நீ என்னை தூக்கின்னு போய் நீயே என்னை காப்பாற்று அப்படின்னா உழைக்க மாட்டான்னு அர்த்தம்ன்றார். அதெல்லாம் தேராத கேஸ். அவன் வந்து பாடுபடுறதுக்கு வரத்துக்கு அவனுக்கு விருப்பம் இல்லை, அதனால முதல் ஏறி உட்காந்துக்கிறான்றான். வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கு பிறகு தான் வந்தது புத்தன் சரணம் கச்சாமிலாம். சரணடைகிறேன்னு சொன்னான்னா அதுக்கப்புறம் உழைக்க மாட்டேன். நான் தான் உன்னை சரணடைஞ்சிட்டேனே, நீ தான் என்னை முதல்ல தூக்கின்னு போய் சேகணுன்றது அர்த்தம். அது அதனால் அவன் ஒன்றும் தரமாட்டான்றார். நீயே முயற்சி செய்ய வேண்டும். அதாவது உபதேசம் தான் செய்வார். உபதேசம் சொல்லுவாங்க. உபதேசன்றது தகவலை சொல்லிவிடுவார்கள் இப்படி இருக்கிறது என்று. அப்போ அந்த முயற்சி செய்கிறவன் பயிற்சி செய்கிறவனுக்கு சந்தேக நிவர்த்தி செய்வார்கள். அதில் அவர்களுக்கு சின்ன சின்ன சந்தேகங்கள் வரும் பொழுது அதை விளக்கி சொல்லி அதை நிவர்த்தி செய்யலாமே தவிர முயற்சி என்பது நீ தான் செய்ய வேண்டும், நீ தான் விடுதலை அடைய வேண்டும் என்பது அது அற்புதமாக. அதனால் அதே தான் நானும் அதை சொல்லுகிறேன். அது உங்களுக்கு ஆனால் இந்த தகவல் வந்து வீணாகாது. இந்த கேட்கிற வகுப்போ இந்த தகவல்களோ உங்களுக்கு வந்து வீணாகுது. வந்து நினைவில் இருந்து கொண்டே இருக்கும். அதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது உங்களுக்கு சட்டென்றே இந்த பாடங்களெல்லாம் உங்களுக்கு உபயோகப்பட்டு தானாக உங்களுக்கு மேற்கொண்டு உங்களுக்கு வழிகாட்டானால் எதுவுமே வீணாவதில்லை. வழக்கம் போல் நான் சொல்வதைப் போல் நான் பிராமின் புத்த பகவான். அதனால் நீங்களே நான் பிராமின் நானும் நான் பிராமின், இதில் எந்த குழப்பமும் வர வேண்டிய அவசியமே இல்லை. பிராமணா பிறந்தாதான்றதெல்லாம் அது இடையில் செருகப்பட்ட ஒரு இடைச்செருகள். பல முறை சொல்லிடுறேன். கிருஷ்ணர் சொன்னார்னு சொல்லிட்டு அவர் அந்த பிராமண ஜாதிக்கு தான் சத்துவ குணம் இருக்கும், வெள்ளை நிறம் இதெல்லாம் சொல்லினார். அப்போ தான் இவரே கருப்பு. அது கிருஷ்ணனாலே கருப்புன்னு அர்த்தம். வடமொழியில் கிருஷ்ணன்னா தமிழாக்கம், அதுக்கு தமிழாக்கம் பண்ணிங்கன்னா கருப்பன்னு அர்த்தம். வேறு ஒன்றுமே கிடையாது. கிருஷ்ணன்னா கருப்பனது. திரௌபதி கருப்பாக இருப்பாள், அதனால தான் அவளுக்கு கிருஷ்ணைன்னே ஒரு பேர், அவளுக்கு கருப்பின்னு பேர். கருப்புன்றது தான் அவங்க வடமொழியில் கிருஷ்ணன்றது. கருப்பன் நம்ம பேர் வைக்கிறோம்ல தமிழில், அதுதான் அவங்க வடமொழியில் கருப்பன். அவ்வளோ கருப்பாக இருப்பார் கிருஷ்ணன். அப்போ அவர் வந்து இதெல்லாம் அர்ஜுனுக்கு சொல்கிறார். சத்துவ குணம் பிராமணனுக்குடையது, அதனுடைய நிறம் வெள்ளை நிறம், இப்படிலாம் சொல்லிவிட்டு அர்ஜுனா தர்ம யுத்தம் செய்யின்னு போரிடுன்னு சொல்ல வருகிறவர் கடைசியில் அர்ஜுனன் என்ன உபதேசம் போகிறார், அது வந்து பிராமணனுக்கு உரியன்னு சொல்லிவிட்டு சத்துவ குணத்தை கைக்கொள்வாயாகன்றார். போச்சா? சத்துவ குணத்தை கைக்கொள்வாயாக. யார் தப்பு அப்போ? இந்த மாதிரி இவங்க இடைச்சொர்கள் செய்ய தொட்டு இந்த குழப்பம் சிந்திக்கிறவனுக்கு குழப்பம் வந்து அதால் தான் அந்த கீதையெல்லாம் நிறைய பேர் கைவிட்டான். இவனுக்கு பண்ண குழப்பம்னு கண்டுபிடிக்காமல் என்ன இவ்வளோ குழப்பமாக இருக்குது. ஏன்னா கிருஷ்ணருக்கு அவரே டிஸ்குவாலிஃபைட், செல்ஃப் கேன்சலிங்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அவரே வந்து பிராமணர் கிடையாது. அதனால் தன்னோட ஒரு உயர்ந்த ஜாதி சொல்ல வேண்டிய பிரம்ம உபதேசத்தை அதுக்கு தகுதி இல்லாத ஒரு ஜாதியிலேருந்து இவர் சொல்கிறார். அந்த வர்ணாசிர தர்மத்தை ஏற்றுக்கினா. அதுவும் யாருக்கு சொல்கிறார்? பிராமணனுக்கு சொல்கிறார். அதுவும் அர்ஜுனுக்கு சொல்கிறார் பிரம்ம ஞானம் உபதேசம். சத்திரியனுக்கு சொல்கிறார். எங்கே எவ்வளோ குழப்படி வருது பாரு. இவனுக்கு ஒரு பொய்யை சுயநலத்துக்காக சொருவ போய் அதுக்கப்புறம் யாருன்னா போய் கேட்டான்,
அதெல்லாம் பெரியவங்களுக்கு தான் புரியும், அதெல்லாம் நம்மளாம் புரியாது, அது அப்படியே போயினே இருக்க வேண்டியது தான்றோம், அவ்வளோதான். அவனு இதை மாதிரி கெடுத்து குடிச்சவர் ஆகிட்டானு. அதெல்லாம் தூக்கி வெளில விசிறி தூக்கி போட்டுட்டு படியே கரெக்ட் தெளிவாக புரியும். அந்த இடைச்சேர்களை தூக்கி பிரம்மந்தான் ஒருத்தர் தான் சொன்னார், சமய சாஸ்திரங்களில் பல இடைச்செருகள் புகையிலை சமாச்சாரம்னு சொல்லி முடிச்சார். 2 வரியில் சொல்லிட்டார். புகையிலை சமாச்சாரம் போதை தருது தவிர தெளிவு தரல. ஏன்னா இடைச்செருகள் இதெல்லாம் ஜாதி என்பது இடைச்செருகள். அதனால தான் கிருஷ்ணர் சொன்னது எப்படி பிரம்மேந்திரன் மறுப்பார். வருண ஆசிரம தர்மத்தை நான் படைச்சேன்னு கிருஷ்ணர் சொன்னேன். பிரம்மேந்திரோடைய நேரடி ஸ்டேட்மெண்ட் வர்ணம் இல்லை, ஆசிரமம் இல்லை, தர்மம் இல்லை, ஒன்றும் இல்லைன்னு எப்படி சொல்லுவார். கிருஷ்ணருடைய ஸ்டேட்மெண்ட்டை மறுக்கிற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் மாறுது. அது அதனால் அதெல்லாம் எதுவுமே இல்லை. இது மாதிரி இவனுங்க சுயநலத்துக்காக இவனுங்க விளையாட போய் சுத்தமாக கெட்டு குட்டிச்சுவர போய் பிரம்மேந்திரன் அதை வருத்தப்பட்டார். உருவாகி இருக்க வேண்டிய பல 100 விவேகானந்தரை நாம் எழுந்துட்டோன்னே சொல்கிறார். ஒரு விவேகானந்த வச்சு இவ்வளோ கொண்டாடுறோம், பல 100 விவேகானந்தர் உருவாகியிருப்பாங்க. வர்ணாசிரமம் கண்டி சொருகப்படலைன்னா சாஸ்திரத்தில் அது பொதுவாக எல்லோருக்குமே பொதுவானது என்பது உண்மையை ஏற்படுத்தியிருந்தால் பல 100 விவேகானந்தர் உருவாகியிருப்பாங்க. ஆனால் அவைகளை இழந்து விட்டோன்னா இந்த சமயம் தெளிவாக சொல்கிறார். அதனால் அதை தான் சீடன்ற முறையில் நான் அது சொல்ல வேண்டிய நிலைமையில் இருக்கிறேன். அதனால் அதெல்லாம் தூக்கி போடுங்க. அது பிராமின் நான் பிராமின்க சுத்தமான வேஸ்ட். அவங்க வந்து இந்த பிராமண ஜாதி வஸ்தி ஜாதி பிராமண ஜாதி வஸ்தி ஜாதி ஸ்டாம்ப் பண்ணுறதுலே குறியாக இருக்கிறான். இப்படி சுற்றி வந்து அதை ஸ்டாம்ப் பண்ணால், இப்படி சுற்றி வந்து ஸ்டாம்ப் பண்ணால், ஜாதிலாம் இல்லையே யார் சொன்னதுன்னு சொல்லி அப்படியே ஸ்டாம்ப் பண்ணுறோம். ஜாதி இல்லைன்னு சொல்கிறவர் எங்கள் ஜாதிக்காரர்களாக்கும். நான் அப்படி தான் சொல்கிறேன். பிரம்மேந்திர ஜாதி இல்லைன்னு சொல்கிறேன் எங்கள் ஜாதிக்கு. பாரதியாரில் எங்கள் ஜாதியிலேருந்து தான் ஜாதி இல்லைன்றத ஸ்ட்ராங்காக சொன்னாங்கன்னு அப்படியே சொல்கிறான். பச்சை அவனுக்கு புரியல, என்னடா இப்படி சொல்கிறான் அபத்தமாக. சூடான ஐஸ்கிரீம் மாதிரி அது. அதனால் அதையெல்லாம் கைவிடுங்கள். மார்க்கங்களில் அட்டாங்க மார்க்கமே சிறந்தது, வாய்மைகளில் 4 வாய்மைகளே சிறந்தவை, சீலங்களில் வைராக்கியமே சிறந்தது, மக்களில் ஞானக்கண் உடையவனே சிறந்தவன். இதுதான் மார்க்கம். அறிவை புனிதமாக்க வேறு வழியில்லை. இதையே பின்பற்றுக. மாறனை வல்ல இதுவே ஏற்றது. இந்த மார்க்கத்தில் சென்றால் உன் துக்கங்கள் தொலையும். சதையில் தைத்துள்ள முட்களை நீக்கும் வழியை அறிந்ததும் நான் இந்த மார்க்கத்தை உபதேசிக்க நேர்ந்தது. நீயேதான் முயற்சி செய்ய வேண்டும். ததாகதர் உபதேசம் மட்டுமே செய்வார். இந்த மார்க்கத்தில் இறங்கி தியானத்தில் ஆழ்ந்தவர்களுக்கு மாறனுடைய பந்தங்கள் விலகும். இவையே இன்றைய தமப்பத பாடங்கள். சிந்தியுங்கள், செயல்படுத்துங்கள், பயனடையுங்கள்.